ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025-6க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்திய நிதியமைச்சர் அவர்கள். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற ஏழைகளுக்கு வருமான வரி இல்லை. ஆமா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அவனையும் ஏழையாக்குகின்ற திறமை இந்த அம்மாவுக்கு உண்டு, இந்த அரசுக்கு உண்டு. அதை பற்றித்தான் பேச போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுகின்ற பொழுது காங்கிரஸ் அரசு 2014 வரை இருந்தது. 2014 வரை ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற பொழுது தினத்தந்தியில ஒரு நியூஸ் போடுவாங்க. 1 ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி போடுவாங்க. எனக்கு ஞாபகம், என்னுடைய ஞாபகம், 1 ரூபாய் மதிப்பு 2013 வரை 26 பைசாவாக இருந்தது. நாம் ஏழைகளுக்காகத்தான் பேசுகிறோம். 1 லட்சம் ரூபாய் வாங்குகிறவர்களும் ஏழையாகிவிட்டார்கள். அப்படித்தான் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. சரி, இந்த 1 ரூபாயினுடைய மதிப்பு 26 பைசா என்று 2013 வரை இருந்தது. இப்பொழுது அவர்கள் 1 ரூபாயினுடைய மதிப்பு 100 ரூபாயை அளவீடு பண்றான். அவன் என்ன பண்றான், ரொம்ப கெட்டிக்காரத்தனமா போடுறான் ஒரு விஷயம். நெட்ல இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கெட்டிக்காரத்தனமா போடுறான். 100 ரூபாயினுடைய மதிப்பு 2013 100 ரூபாய் இருந்தால் இன்று அதனுடைய மதிப்பு 200 ரூபாய் 50 பைசா போட்டிருக்கேன். 200 ரூபாய் 50 பைசான்னு போட்டிருக்கேன் இன்றைய மதிப்பு. அதாவது 100 ரூபாயோட மதிப்பு 200 ரூபாய் ஆயிருச்சா? அது இல்லை, அதுதான் கெட்டிக்காரத்தனம். ரொம்ப ரொம்ப விவரமானாங்க சார். எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறது அப்படிங்கிறதுல இவங்களை மிஞ்ச முடியுமா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கள? அதனுடைய பொருள் என்னவென்றால், உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், 2013 இருந்த 100 ரூபாயை நீங்கள் இப்பொழுது வாங்க வேண்டும் என்றால், அதாவது டாலர் வாங்குறது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2013 இருந்த அந்த 100 ரூபாய் வாங்குவதற்கு, அந்த 100 ரூபாயை சம்பாதிப்பதற்கு, அந்த 100 ரூபாய் வாங்குவதற்கு இப்ப 200 ரூபாய் 50 காசு கொடுக்கும். அப்படின்னா 26, 1 ரூபாயினுடைய மதிப்பு 26 பைசா என்பது குறைந்து 1 ரூபாயுடைய மதிப்பு 13 பைசாவாகிவிட்டது. அதுதான் உண்மை. அவன் இதை வேற வகையா திருச்சி சொல்றான் பாருங்க. ஆக 2025 1 ரூபாயினுடைய மதிப்பு 13 ஆகிடுச்சு, 13 பைசா. அது கீழே கூட இருக்கலாம். மோடியினுடைய மிகப்பெரிய சாதனையாக இந்த ஆண்டு முடிவதற்குள் 1 ரூபாய் காயினை ஒழிச்சிருவானுங்க. 1 ரூபாயை ஒழித்து கட்டி விடுவார்கள். 1 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த ஒற்றை ரூபாய் என்பது ஒரு பாட்டில் கூட வரும். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், பாட்டிலேதான் இனி ஒற்றை நாணயம் இருக்கும். இந்த 1 ரூபாய்க்கு மதிப்பிழந்து விட்டது. 1 ரூபாய்க்கு மதிப்பே இல்லை. அந்த அளவிற்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் சம்பாதிக்கிறவர்களுக்கெல்லாம் விலையை குறைச்சிட்டா. என்ன குறைச்சிங்க? இன்கம் டேக்ஸ் இல்லை. இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா 2013-14 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது அன்றைய விலைவாசி என்ன? ஒரு சிலிண்டர் 400 ரூபாய், ஒரு சமையல் சிலிண்டர். துவரம்பருப்பு கிலோ 90 ரூபாய், 80 ரூபாய், 90 ரூபாய். இன்றைக்கு என்ன? 200 ரூபாய். பாசிப்பயிறு கிலோ அன்றைக்கு 60 ரூபாய், இன்றைக்கு எவ்வளவு? 160 ரூபாய். பாசி பருப்பு அதே மாதிரி 135 ரூபாய். 70 ரூபாய்க்கு விட்டுற பாசி பருப்பு 135 ரூபாய். சுண்டல், பட்டாணி, பயறு வகைகள் எல்லாமே விலை கூட. எண்ணெய், தாளிக்கிற எண்ணெய் எவ்வளவு? லிட்டர் 100 ரூபாயிலிருந்து இன்றைக்கு 200, 300 எங்கேயோ போயிருச்சு. பாமாயில் தான் வாங்கி பாவிக்கிறாங்க எல்லாரும். அரிசி விலையை அப்புறம் வச்சுக்கிறங்க. இந்த மற்ற காய்கறிகளுடைய செலவு 10 ரூபாய்க்கு 1 ரூபாய், 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு விற்ற கீரைக்கட்டு 5 ரூபாய் வரைக்கும் இருந்தது. 2013 ஒரு கீரைக்கட்டினுடைய விலை 5 ரூபாய், இன்றைக்கு 10 ரூபாய். காய்கறிகள் ஒன்றுக்கு டபுளா ஏறி இருக்கு விலை. வாங்குறாங்க, ஆனா பணம் போயிருதே. 1 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் பத்தாதே. 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க லக்ஸரியா சில செலவுகள் செய்தால் வாடகைக்கு குடியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20-30,000 ரூபாய்க்கு குடியிருக்கணும். அதனால பத்தாது, பற்றாக்குறை பட்ஜெட் தான் அவங்களுக்கு. அதனால
இன்னும் மறுபடியும் டாக்ஸ் அடிச்சா நாட்டில் காரி துப்பிடுவாங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு இந்த அம்மா 1 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் இல்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா என்ன ஆக போகுது? அதுதான் வேற வகையில் பிடுங்குறீங்கல்ல, ஜிஎஸ்டி போட்டு பிடுங்குறீங்கல்ல, விலைவாசியை ஏற்றி விட்டீங்கல்ல. இன்கம் டேக்ஸ் போட்டு நீங்கள் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக விலைவாசியை ஏற்றிட்டீங்க. பண்ணுக்கு வரி இல்லை, பண்ணுக்குள்ளே வைக்கிற சீஸுக்கு வரி, ஜிஎஸ்டி வரி. பண்ணுக்கு வரி இல்லை. பண்ணை என்ன தண்ணியில் நினைச்சதுன்னு அந்த அம்மாவுடைய இந்த மோடி அரசினுடைய ஆலோசனை என்னன்னா, நீ எதுக்கு சீஸ் வச்சு ருசியா திங்கிறீங்களாடா? பணக்காரன் திங்கையில நாங்கள் திங்கப்படாதா? ஏழை கேட்குறேன். பணக்காரன் திங்கையில பண்ணுக்குள்ள சீஸ் வச்சு நாங்கள் திங்கப்படாதா? அதெல்லாம் பணக்காரன் காசு கொடுத்து திங்கிறேன் சீஸுக்கு, அதனால சீஸ் வச்சு திங்காத. அப்படின்னா தண்ணியில் தொட்டு தின்னு, தண்ணி இல்லைன்னா சாதாரண தின்னு விக்கிக்கிட்டு செத்துப்போ. இதுதான் இவர்களுடைய தத்துவம், இதுதான் இவர்களுடைய சாமர்த்தியமான பதில். இப்படி சாமர்த்தியமாக பதிலளிப்பவர்கள் இன்றைக்கு பட்ஜெட்டுக்கும் ஒரு வியாக்கியானத்தை சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக அற்புதமாக சில விஷயங்களை நோட் பண்ணி சொல்லியிருக்கார். எல்ஐசி எப்படி பறிபோக போகிறது, எல்ஐசியினுடைய பங்குகளை எல்லாம் இன்னும் ஒரு 5% பங்குகளை பொதுத்துறையான எல்ஐசியினுடைய பங்குகளை விற்கப் போகிறார்கள். ஏனென்றால் யாரும் எல்ஐசியில் போய் யாரும் நீ போட மாட்டான், எல்லாம் தனியாருக்கு கதவை திறந்து விட்டு தனியார்களுக்கு சரியாக வர்றது மாதிரி இவங்க இந்த வரி விதிப்புகளில் இன்கம் டேக்ஸ் இதிலெல்லாம் தகிடத்தங்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? கேஸ் விலையை குறைப்போம்னு சொன்னையில் குறைக்கல. பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில் இன்றைக்கு என்ன விலை? பெட்ரோல் டீசலில் பல்லாயிரம் கோடி லட்சம் கோடிக்கு மேலே வருது வருமானம். ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு மனம் இல்லை. உங்களுக்கு எப்படியாவது இந்திய மக்களிடமிருந்து பணத்தை அடித்து பிடுங்க வேண்டும். மற்றபடி இது ஒரு பித்தலாட்ட பட்ஜெட். அதே சமயம் தமிழக அரசினுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு சொல்லியிருப்பது அருமையான ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்கார். அவர் தமிழகம் முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக வருவாயை ஜிஎஸ்டி மூலம் மத்திய அரசுக்கு தருகின்ற தமிழக அரசு முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கான எந்த நலத்திட்டங்களையும் அறிவிக்கவில்லை, எந்த ஒரு சலுகைகளும் இல்லை. ஏதோ மாற்றாந்தாய் பிள்ளையை போல தமிழக அரசு இந்த பட்ஜெட்டிலே நடத்தப்பட்டிருக்கிறது என்பது தங்கம் தென்னரசு அவர்களுடைய கூற்று, மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். ஆகவே நம்ம ஏழை எளிய மக்களுக்கு தான் அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்க்கலாம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு, வரி சலுகைகள் சொல்லியிருக்காங்க, வருமான வரி சலுகைகள். 12 லட்சம் ரூபாய்ங்கிறது 12 லட்சம் ரூபாய் என்பது வரி சலுகை தானே அழிய, முற்றாக வரி விலக்கு அல்ல. 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் 1 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் இந்த 1 லட்சத்திற்கான மதிப்பு 2013-14 என்ன மதிப்பு இருந்தது, அன்றைக்கு விலைவாசி எப்படி இருந்தது, இன்றைக்கு விலைவாசி எப்படி இருக்கிறது. அப்போ இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி போடுறதுக்கு கட்டுறதுக்கு எதுவும் மிஞ்சாது. அவன் நீட்டாக கணக்கு காட்டிடுவான். இதுக்கு ஒரு ஆடிட்டரை பிடிச்சி எல்லாம் பண்ணி, அவன் ஆடிட்டரை கூட பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி பில்லு, எண்ணெய் வாங்கும்போது, மளிகை வாங்கும்போது, துணிமணி வாங்கும்போது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பில்லை கரெக்டாக வாங்கி வச்சுக்கிறங்கப்பா. அதை கணக்கெழுதி அந்த ஜிஎஸ்டி பில்லை ஒரு பண்டலாக கட்டி கொண்டு வைத்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன், செலவு எனக்கு 20 ஆயிருச்சு, 20,000 ரூபா நீ கொடுறா அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளை கேளுங்க. அப்போ தான் இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லாதவங்க. ரொம்ப மெழுக்கா பட்ஜெட்டுன்னு ஒன்று, இந்த பட்ஜெட் எதுக்கு தாக்கல் பண்ணணும், தேவையே இல்லை. இப்படி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இது ஒரு கண்கட்டு வித்தை, செப்பிடி வித்தை. கலைஞர் மொழியிலே சொல்லுவதென்றால் யானை பசிக்கு சோளப்பொறி என்று சொல்லுவார், செப்பிடு வித்தை என்று சொல்லுவார். அதுதான் இந்த பட்ஜெட். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக இந்த பட்ஜெட்டினுடைய நிறை குறைகளை அலசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.